அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்புக்கு மலேசியா அளித்த வரவேற்பு குறித்து எதிர்க்கட்சிகளின் விமர்சனத்தை பிரதமர் டலஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் நிராகரித்தார். டிரம்ப் வந்தபோது அவருக்கு முழு அரசு வரவேற்பு அளிக்கப்படவில்லை என்றும் அடிப்படை வரவேற்பு மட்டுமே வழங்கப்பட்டதாகவும் அன்வார் கூறினார். இது ஏப்ரல் மாதம் சீன அதிபர் ஜி ஜின்பிங்கிற்கு வழங்கப்பட்ட அதே போன்ற வரவேற்புதான் என்று அவர் சுட்டிக்காட்டினார். டிரம்பிற்கு ஸ்ரீபடானா அல்லது கோலாலம்பூர் மாநாட்டு மையத்தில் கூடுதல் வரவேற்பு விழா எதுவும் இல்லை என்று அவர் மக்களவையில் தெரிவித்தார். இதற்கு நேர்மாறாக பிரேசில் மற்றும் தென்னாப்பிரிக்காவைச் சேர்ந்த தலைவர்களுக்கு 3 வெவ்வேறு வரவேற்பு விழாக்கள் வழங்கப்பட்டதாக அன்வார் கூறினார். டிரம்பை வரவேற்பதில் தன்னை மீறி சென்றதாக குற்றம் சாட்டிய விமர்சகர்களை அன்வார் கடுமையாக சாடினார். காசாவில் நடந்த போர் தொடர்பாக டிரம்புடன் உறுதியான நிலைப்பாட்டை எடுத்ததற்காக எதிர்க்கட்சியில் யாரும் தனக்கு பாராட்டு தெரிவிக்கவில்லை என்றும் அவர் விரக்தி அடைந்தார். மத்தியத்துவ கொள்கையை நிலைநிறுத்த மலேசியாவின் உரிமையை பாதுகாப்பதில் உறுதியாக நின்றதற்காக அவர்களிடமிருந்து ஒரு பாராட்டு வார்த்தை கூட இல்லை என்று அன்வார் கூறினார். காசாவில் மக்கள் இன்னும் துன்பப்படும் போது அரசாங்கம் டிரம்புக்கு சிவப்பு கம்பளத்தை விரித்து வரம்பு மீறிவிட்டதாக பாஸ் கட்சி அண்மையில் விமர்சித்தது குறிப்பிடத்தக்கது. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் நாளிதழை பாருங்கள். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் இணையதளம், தமிழ் மலர் செயலி மற்றும் மலர் டிவி யூடியூப் சேனலை வலம் வாருங்கள். எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள். உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்கிடுங்கள்.